பராசக்தி வந்த படம், ஒரிஜினல் பராசக்தி வந்த படம் வந்தபோது அந்த படம் சாதாரணமாக போயிருக்கும், ஓரளவுக்கு நல்லா போயிருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் படம் நல்ல படம். அந்த படத்தை தூக்கி விட்டது என்னன்னா, படம் வந்த 3வது நாள் அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி ஒரு இது காங்கிரஸ்காரங்க போராட்டம் நடத்திட்டாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிட்டாங்க. படம் இது நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன், என்னவோ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்குதான், அந்த படத்தை வந்து தடை செய்ய போகிறாங்களா, திராவிட கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறாங்களான்னு. உடனே எங்கள் அப்பா டிக்கெட்டை புக் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டார். படம் பிரமாதமான படம், எல்லா மசாலாவும் இருந்தது அதில், வெறும் கருத்துக்கள் மாத்திரம் இல்லை, அண்ணன் தங்க பாசத்தை வச்சு எடுத்த படம் அது. அது பிரமாதமாக ஓடிச்சுக்க, எல்லாமே இருந்தது அந்த படத்தில். அதனால் அது ஓடிச்சு. இந்த தடை செய்ய போகிறாங்கன்ன உடனே 25 வாரம் ஓட வேண்டிய படம் 1 வருஷம் ஓடிச்சு. அதே தான் அந்த காலத்தில் இது மாதிரி இதெல்லாம் கிரியேட் பண்ணி அதே தான் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்து கமலஹாசன் விட்டார். முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க, ஒரு குப்பை படம் அது. இன்றைக்கி ஒரு தமிழில் ஒரு படம் பார்த்து என்னான்னே புரியாத போன படம், தமிழ் படமே நமக்கு புரியாது வந்த இது வந்து விஸ்வரூப படம் தான். என்னத்த சொல்ல வர்றாருன்னே தெரியல. அந்த படம் ஓடிச்சு. என்னன்னா அதுக்கு ஜெயலலிதா ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்க, சென்சாரில் அனுமதி கொடுத்தால் கூட தமிழ்நாட்டில் அதை சட்டம் ஒழுங்கு கெடும் என்பதால் நான் வெளியிட தடை செய்கிறேன் அப்படின்னாங்க. உடனே எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. விஸ்வரூபம் வருமா வராதா, முஸ்லீம்களை எதிர்ப்பு, அதை எதிர்ப்பு பண்ணோன்னா அந்த படத்துக்கு பெரிய விளம்பரம் கிடச்சிது. அந்த குப்பை படம் ஓடன்னு ஓடிடுச்சு.